அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக ஆண்டுதோறும் சிறந்த எழுத்தாளர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025-2026 ஆண்டுக்கான ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பாக வழங்கக்கூடிய சிறந்த எழுத்தாளர்களுக்கான நிதி உதவி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக வழங்கக்கூடிய சிறந்த எழுத்தாளர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பாக ஆண்டுதோறும் சிறந்த எழுத்தாளர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் 2026 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதை குறித்து ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த இலக்கிய படைப்புகளில் 11 நபர்களது படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களது படைப்பினை வெளியிட உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்த 9 எழுத்தாளர்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சனைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத ஒரு எழுத்தாளர் மற்றும் பழங்குடியினர் பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதனை ஊக்குவிக்கும் வண்ணம் இவர்களது சிறந்த இலக்கிய படைப்பினை வெளியிட தலா ரூபாய் 1,00,000 ஆக பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படுகின்றது. இந்த உதவித்தொகை பெறுவதற்கு எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு எதுவும் இல்லை. கதை, கட்டுரை, கவிதை, வரலாறு மற்றும் புதினம் ஆகியவை எதுவாகவும் இருக்கலாம். இருப்பினும் தமிழ் மொழியிலேயே படைப்புகள் இருக்க வேண்டும். பிற மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த தமிழ் மொழி படைப்பாகவும் இருக்கலாம். எம்ஃபில், PhD போன்ற படிப்புகளுக்கு தயாரிக்கப்படும் ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு அவை அரிதான சிறப்புடையதாக இருக்க வேண்டும். படைப்புகள் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே சந்தையில் வெளியிடப்பட்டுள்ள படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது. ஒருமுறை விருதுக்கு தெரிவு செய்யப்பட்ட எழுத்தாளர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு விண்ணப்பிக்க வேண்டும். படைப்புகளை தேர்ந்தெடுத்தல் குறித்து அரசால் அமைக்கப்பட்டுள்ள வல்லுநர் குழுவின் முடிவே இறுதியானது. இத்திட்டத்தின் கீழ் 2025-2026 ஆண்டிற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் இதற்கான விண்ணப்ப படிவங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல இயக்குநரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் www.tngov.in என்ற இணையதளத்திலும் இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கான இணையதள லிங்க் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதள லிங்கை நீங்கள் கிளிக் செய்து இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக வழங்கக்கூடிய சிறந்த எழுத்தாளர்களுக்கான நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/8/2026. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை 2 நகல்களிலும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் தவறாமல் கைபேசி எண்ணை குறிப்பிட்டு உரிய காலத்துக்குள் இயக்குனர் ஆதி திராவிடர் நலத்துறை, சென்னை 5 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே மேற்சொன்ன தகுதியுடையவர்கள் சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சிறந்த எழுத்தாளர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் 2025-2026. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். 3.5 சென்டிமீட்டர் x 4.5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு புகைப்படம் இங்கே ஒட்டப்பட வேண்டும். அப்புறமா நூலாசிரியர் பெயர் மற்றும் முகவரி தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். பிறந்த நாள் மற்றும் அகவை சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். நூலின் பெயர், நூலின் கருப்பொருள், தற்போதைய தொழில் விவரம், அரசிடமிருந்து பெற விரும்பும் நிதி உதவி தொகை ரூபாய் 1,00,000. இந்நூல் வெளிவருவதால் சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படும் விவரம் தேவைப்படின் தனித்தாளில் எழுதி அனுப்பலாம். சாதி சான்று மற்றும் இருப்பிடச் சான்றின் நகல் சான்றொப்பம் பெற்று இணைக்கப்பட வேண்டும். தொடர்பு தொலைபேசி மற்றும் கைபேசி எண் இங்கே எழுதப்பட வேண்டும். ஆதார் நகல் இணைக்கப்பட வேண்டும். ஆதார் எண் இங்கே எழுதப்பட வேண்டும். அப்புறமா நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள படைப்பு எனது சொந்த படைப்பு. நான் ஆதி திராவிடர் பழங்குடியினர், ஆதி திராவிடர் கிறிஸ்தவர், புற வகுப்பை சார்ந்தவர் என சுய சான்றிதழை அளிக்கிறேன். கையொப்பமிட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து 31/8/2026 முன்பாக இயக்குனர் ஆதி திராவிடர் நலத்துறை, சென்னை 5 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக வழங்கக்கூடிய சிறந்த எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.